ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மீஷோவில் வந்து நிறைய ஸ்கீம் நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ சப்ளையர்லாம் வந்து ட்ரெஸ் அனுப்புகிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரிட்டர்ன் இருக்குது, சிஓடி இருக்கிறதுனால இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரிஜினலுக்கு 1500 2000 விலைந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸு கிடச்சோன்னே இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் ட்ரெஸ் இப்போ 500 ட்ரெஸ் வாங்குறேன்னா ஒரு 300 400 அந்த ட்ரெஸ்ஸை அதே மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து வச்சு அனுப்பிடுறாங்க. இதனால் இவங்களுக்கு வந்து பயங்கர லாஸு. இப்போ வந்து இதை பற்றி இப்போ வீடியோக்கள் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. எனக்கு 10,000 லாஸு, 20,000 லாஸு, 40,000 லாஸு, அதனால் மீஷோவில் நான் செல்லர் அக்கௌண்ட் வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டேன்னு சொல்லி நிறைய பெண்கள் வந்து போட்டிருக்காங்க. நியூஸ் சேனல் கூட இதை பற்றி போட்டாங்க. என்ன நடக்குது, அதே மாதிரி ஒருத்தங்க தோடு குண்டல் அனுப்பியிருக்காங்க. அதனுடைய ஒரிஜினல் வந்து 1500 அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி பஜாரில் ஒரு 200 வாங்கினது அனுப்பியிருக்காங்க. அப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது, ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் அந்த வாங்கினவங்களுக்குலாம் வந்து தெரியும் இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. அவங்க அட்ரஸை வந்து சொல்லியிருந்தாலும் என்ன செய்ய முடியும், வந்து அவங்களுக்கு தேவை வந்து பார்த்தா திருப்பி அனுப்புகிறோம் 7 நாள் அப்படின்னோடனே. அதே மாதிரி ஹேர் ஆயில் அனுப்பியிருக்காங்க. அந்த ஹேர் ஆயிலில் ஃபுல்லாகவே வந்து ஊற்றிட்டு அதில் நிறைய தண்ணியை ரொப்பி அப்படியே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பாட்டிலில். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து குப்பையை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 15 நாளைக்கு முன்னால் தான் செல்லர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம், சும்மா தானே இருக்கும்னு பார்த்து இதெல்லாம் பார்த்து பயந்து போய் நல்ல வேலை எனக்கு ஆர்டரும் வரல, ஜிஎஸ்டி வாங்கலை, நல்ல வேலை. அதுக்குள்ளே பயந்து போய் அப்படியே ஆர்டர் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி ஆர்டர் வரல அப்படியே நிறுத்திட்டேன். ஏன்னா நமக்கு வந்து லாபம் வரலைன்னா பரவாயில்ல, நஷ்டம் வந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 40,000 நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயில் வேறு காசு இல்லை, சரி யூடியூப்பில் வரல, இதுலையா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி வந்து ஆகிப்போச்சு. யூடியூப்பில் தான் ரீயூசர் ப்ராப்ளம் வந்துருச்சு. நம்ம பைசா கஷ்டமாக இருக்குமே, உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. நான் ஏற்கனவே என் கடனில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் கடன் வந்தால் நான் என்ன பண்ணுவேன், பயந்து போய் நான் அந்த அப்படியே வந்து நிப்பாட்டிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு பயந்து போய். அதனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் வந்து ரிட்டன் போடுறவங்க எல்லாருமே ஒரிஜினல் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு 2 குத்தவங்க வந்து 7 8 ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காங்க. மெட்ராஸ் சேர்ந்து ஒரே அட்ரஸில் இன்னொரு அட்ரஸில் அவங்களும் அனுப்பியிருக்காங்க. எல்லாம் 1000 2000. இப்போ வேண்டாம்னு சொல்லி ஒரு வாரம் ஆனோடனே ரிட்டர்ன் பண்ணணுன்னு என்னாச்சு, அதே மாதிரி ஃபுல்லாக டூப்ளிகேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு ஒரிஜினல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் பாருங்கள். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2000 7 ட்ரெஸ்ஸு 15,000 நஷ்டம். இது மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா என்று கேட்டால் இல்லை, தெலுங்கில் போட்டிருக்காங்க, மலையாளத்தில் போட்டிருக்காங்க. பொதுவாக அந்த சிஓடி அப்படின்னாலே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, கையில் கிடச்சி அது ஒரு வாரம் வரை ரிட்டன் இருக்குது. அப்படின்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து அது என்ன இது திருப்பி தானே அனுப்பணும். அந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தா நல்லா யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. 5 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பாதி பாட்டில் அனுப்புகிறாங்க. திரும்பத்தானே ஆகணும். அப்போ என்ன ஆயிரும், ரிட்டர்ன் சரியில்லை, இது நல்லா இல்லை அப்படின்னோடனே மீஷோலேருந்து இந்த பணத்தை வந்து திருப்பியும் வந்து கொடுத்துறாங்க. 500 கொடுத்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு ஒரு வாரம் வந்து 5ஆவது நாள் 6ஆவது நாள் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பணமும் வந்து தெரியுது, ஃப்ரீயாக வந்து ட்ரெஸ்ஸும் கிடைச்சது, பொருள் வந்து கிடைச்சது. இப்படி தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வந்து பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பெண்கள் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. தமிழில் தான் நினச்சி இப்போ தான் நான் பார்த்தேன், தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் இனிமேல் யாருமே வந்து விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. இப்போ யார் இப்படி பண்ணுறாங்க, கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வீட்டில் இல்லை அப்படின்னா தான் கொரியர்காரங்க வந்து 2 நாள் 3 நாள் பார்த்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எனக்கு கூட வந்து நான் இது நாள் வரையும் நான் எவ்வளவோ மீஷோ பொருள் வாங்கியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட ரிட்டர்ன் பண்ண கிடையாது. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன். ஒரு தடவை நான் 3 செடி வாங்கினேன் 200 3மே வாடி போயிருந்தது. இந்த செடி பரவாயில்லைன்னு அந்த வாடின செடி கூட நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சட்டை அனுப்பினேன், சைஸே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் போட்டேன், அதுக்கு 5 எக்ஸல் அனுப்பியிருந்தாங்க. அப்போ கூட நான் சேஞ்சு பண்ணலை, அப்படியே நான் வச்சுக்கிட்டேன். இன்னி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதை அனுப்பினாலும் சரி அதை நான் ரிட்டன் அனுப்பவே மாட்டேன் சரின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெலராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் ஆர்டர் போடுறோம், அப்போ வந்து மீஷோ கையிலேருந்து எனக்கு எந்த லாஸும் கிடையாது. விற்றாச்சு அப்படின்னா கமிஷன் கிடைக்கும், விற்கலை அப்படின்னா கமிஷன் கிடைக்கும். 10 ஆர்டர் வந்ததுன்னா அது 7 ஃபேக்காக தான் இருக்கும், 3 தான் வந்து இருக்கும். அந்த சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, அவங்க இறந்துட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க, இவங்க ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, அவங்க ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, இல்லை வீடு பூட்டியிருக்கு, ஏதாவது காரணம் சொல்லி அவ்வளோ நாள் நாள் வரையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை உங்கள் ஊருக்கு வந்தாச்சு, நாளைக்கு கொரியர்காரன் வரப்போறானோடனே சத்தமே இருக்காது. கேட்டால் உடம்பு சரியில்லை திடீர்னு போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி ஆர்டர் பிடிச்சி எல்லாமே வேஸ்ட்டு. ஃபேக்கான கஸ்டமர் தான் 95% பார்த்திங்கன்னா மீஷோவில்
ஃபேக் கஸ்டமர் தான். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி சிஓடி இருக்கிறதுனால நல்ல எல்லாருமே ஏமாத்துறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு இதாக வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ. அதனால் நல்ல வேளை செல்லர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன், ஒன்றும் அனுப்பலை. இப்போ செல்லர் அக்கௌண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு திரும்ப இருந்துச்சுன்னா நம்ம பொருள் வந்து திரும்ப ஆகாது. ட்ரெஸ் அனுப்பியிருக்கலாம் பயங்கரமான லாஸ். அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ நூறுரூவா வந்து நம்மக்கிட்டேருந்து நம்ம ரூபாயிலேருந்து வர எடுத்துடுவாங்க. இப்போ நம்ம தான் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து இப்போ 5 ஆர்டர் எனக்கு திரும்பி வந்துச்சுன்னா ரூ. 500 என் கையிலேருந்து போகும். கையிலேருந்து போயிடும் உங்களுக்கு. அப்போ லாஸ் தான். இதெல்லாம் நல்ல வேலை. இதுக்காக தான் செல்லர் அக்கௌண்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு பொருள் விற்கலாமான்னு பார்த்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு விற்கவே வேண்டாம். நஷ்டம் வரட்டும், நஷ்டம் வந்துடக்கூடாது, லாபம் வரட்டும், நஷ்டம் வந்துடக்கூடாது, பயந்து போய் நான் விற்கிறதே நிறுத்திட்டேன். நம்ம வேறு வழியில் வந்து நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம்னு நான் நிறுத்திட்டேன். அதனால் இப்போ செல்லர் அக்கௌண்ட் வச்சவங்கலாம் பெரிய ஒரு ஸ்கேமாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த ஒரிஜினல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட்டை வச்சு அனுப்புகிறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மனிதர்கள் இருக்காங்க. அடுத்தவங்களோடது ஒரு படிக்காதவங்க தான் படிக்காதவங்க படித்தவங்க எல்லாருமே இப்படி வந்து பண்ண என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது தெரியல. கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள பற்றி கொஞ்சமாவது யோசிக்கணும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி வந்து செய்கிறாங்க. எல்லாருமே இப்படி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால் அப்படி ஏமாற்றி பிழைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நல்ல வேளை செல்லர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. நீங்கள் மீஷோவில் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ வந்து வேகமாக வந்து போய்கிட்டு இருக்கேன். நான் கூட செல்லர் அக்கௌண்ட் இப்போ டெலிட் பண்ணலான்னு பார்க்குறேன். செல்லர் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். இப்போ நான் டெலிட் பண்ண போகிறேன். எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னால எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு நஷ்டம் வந்து என் வீட்டுக்காரர் ஏசுவார். எனக்கு பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, கையிலேருந்து போயிடுச்சுன்னா கடன் வாங்கி எல்லாம் நான் பொருள் வாங்கணும்னு நினச்சேன். 5000 10,000 வாங்கி எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? யோசிச்சுக்குங்க. எதுவாக இருந்தாலும் மனசாட்சியோடு நடந்துக்குங்க. யாராக இருந்தாலும் சரி. இப்போ எப்படி தான் ஏமாத்துறாங்களோ தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போட்ட எல்லா வீடியோவையும் மறக்காமல் வந்து பாருங்கள். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே ஒரு துன்பம் வரக்கூடாது. அதே துன்பம் வந்து மறுநாள் வந்து கண்டிப்பாக நமக்கு அது திரும்பி வரும். திரும்பி வரும்போது தான் தெரியும் அடுத்தவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தணும் நம்மளால் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியும். கண்டிப்பாக அப்படி ஏமாத்துறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அனுபவிப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ஏமாறுவாங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க ஒரு நாள் நல்லாவே இருக்க முடியாது. அவங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்காதீங்க. நன்றி.